நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து அந்த மாநாட்டில் எழுப்பப்பட்ட முக்கியமான முழக்கத்திற்கு மாறாக இருக்கு அல்லது அதுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குது. 40 தொகுதிகளையும் வென்று அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவராக, அடுத்த பிரதமரை தெரிவு செய்யக்கூடிய தலைவராக கலைஞர் இருக்கணும் அப்படிங்கிறது மாநாட்டினுடைய முழக்கமாக கடைசியில் வெளிப்பட்டது. ஆனால் டெல்லிக்கு போகிறதுலேயே சிக்கல்கள் இருக்கோ அப்படின்னு ஸ்டாலின் நினைப்பதாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். டெல்லிக்கு போனவர்களால் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்தது, அவர்கள் மேலே வந்த புகார்களால் கட்சிக்கு கெட்ட பெயர் வந்தது, அதனால் நல்ல ஆட்சி நடத்திட்டு இருந்த தமிழகத்தில் கூட நம்ம ஆட்சியை இழக்க நேரிட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கிறதாகவும், அடுத்த 3 ஆண்டுகள் கடுமையாக உழைத்தால் சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறலாம், அதனால இப்போ வந்து நமக்கு சுமையாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தூக்கி சுமக்க வேண்டாங்கிற உணர்வோடு அவர் இருக்கிறதாகவும் ஊடகங்களில் செய்திகள் வருது. அது எவ்வளவு தூரம் சரியான செய்தி? இல்லை, இப்படி சிந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் ஏற்றுக்கிறேன். நிச்சயமாக அப்படி இருக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு முழு உண்மையை பார்க்காம ஒரு பகுதி உண்மையை மட்டும் அவர் பார்க்குற சிக்கலாக தான் நான் பார்க்குறேன். இன்னொரு பகுதி உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 ஆண்டுகள் டெல்லி அரசியலில் வந்து திமுகவுக்கு எந்த பங்கும் செல்வாக்கும் இல்லை என்றால் யாருக்கு இருக்குங்கிற கேள்வி இருக்குல்ல, அதுதான் திமுகவுக்கு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. என்றால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுகவுடைய பிரதானமான எதிர்கட்சி யாரு? ஜெயலலிதாவும் அதிமுகவும் தான். அப்போ இவர்கள் டெல்லி செல்வாக்கு செலுத்த முடியாத சூழ்நிலை இருந்தால், பின்வாங்கி விட்டால், ஜெயலலிதாவுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய பிஜேபி ஆட்சியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் சரி, 3வது அணி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அந்த 3லையுமே திமுகவுக்கு எந்த செல்வாக்கு இல்லாமல் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாட்டிலும் அதிகாரத்தில் இல்லை, டெல்லியிலும் அதிகாரத்தில் இல்லை என்பது திமுகவுக்கு ஒரு சிக்கலையும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அது வந்து நிச்சயம் திமுக வந்து அந்த பகுதி உண்மையை யோசிக்கத்தான் செய்யும்ன்றதான் என்னுடைய கருத்து. திமுக அந்த ஞானி சொல்ற மாதிரி அந்த பகுதி உண்மையை யோசிக்கிற நிலையில உறுதியாக கூட்டணியை இன்னும் வலுப்படுத்துவதற்கும் ஒரு மகா கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியிலையும் ஈடுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கு அந்த 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 திசையில தான் காங்கிரஸையும் தேமுதிகவையும் இணைத்துக் கொள்வதற்கான முயற்சியில அந்த வாசகங்கள் வருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. இல்லை, அது நம்மளுடைய ஒரு யூகம்தான் வந்துட்டு. ஏன்னா இப்போ வந்து அவர் ஒரு பொதுவாக வந்து ஒரு பெரிய கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதற்குள்ளார ஏன்னா நீங்கள் வந்து காங்கிரஸ் மேலே வந்து திமுகவுக்குள்ளார இருக்கக்கூடிய எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது ரொம்ப வெளிப்படையானது. கட்சியை இந்த அளவுக்கு, ஏன்னா இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடுகள் ஆகட்டும், அதனுடைய மொத்த பழியையும் திமுக சுமக்க வேண்டியிருந்தது. அப்போது ஸ்டாலின் போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எதற்காக காங்கிரஸால் தொடர்ந்து நம்ம விக்டிமைஸ் பண்ணப்படணும்? ஏன்னா நம்ம இவ்வளோ பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துமே தொடர்ந்து நம்மளை விக்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காங்க, அவங்கள டிஸ்டன்ஸில் வைக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு கட்டத்தில் ஒரு முடிவை எடுக்கிறாங்க வந்துட்டு. அதான் மாறுகிற அரசியல் சூழ்நிலை. நான் காங்கிரஸ் அவங்களை எப்படி விக்டிமைஸ் பண்றதாக இல்லை தொடர்ந்து நான் சொல்கிறேன் வந்துட்டு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் இந்த அத்தனை விஷயங்களுக்கும் திமுக பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியிருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அமைஞ்சுது. இதிலிருந்து மீண்டு வருவதற்காகத்தான் திமுக இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு மாறி இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவர் ஞானி சொன்ன மாதிரி வந்துட்டு இன்னைக்கு அதிமுக என்பது ஒரு வலுவான ஒரு கூட்டணியோடு இன்னைக்கு மத்தியில் ஆட்சியில் பங்கேற்கக்கூடிய அல்லது அதிகாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்தால் அதை திமுக விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஏதாவது ஒரு கட்சியை எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் அது மொத்த அரசியலையும் செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அந்த கட்சி நீடித்திருக்கவே முடியாது. நாளைக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்லது கட்சியை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய எதிரிகளிடமிருந்து தன்னுடைய அமைப்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக அது ஏதாவது ஒரு கூட்டணியில் அமைந்தால் உடனே நீங்கள் நேற்று இப்படி சொன்னீங்களே இப்படி சொன்னீங்க நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா இன்றைக்கு ஜெயலலிதாவுமே கூட, நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இன்றைக்கி அவர் பிஜேபி எதிர்க்கிறார். ஆனால் நாளைக்கு இவருடைய ஆதரவோடு இன்னைக்கு ஒரு பாஜக அரசாங்கம் அமைய வேண்டிய சூழ்நிலை வந்தால் இவர் அதை ஆதரிக்க மாட்டாருங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் கிடையாது வந்துட்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் திமுகவுக்கு மட்டும் எல்லா தார்மீக பொறுப்புகளும் இருக்கணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றதுங்கிறது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் வந்து அர்த்தம் இல்லாதுன்னு நான் நினைக்கிறேன். மற்ற கட்சி யாருமே இங்கே நம்முடைய வார்த்தை யாருமே திமுகவுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கணும்னு சொல்லவே இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கலை யதார்த்தப்படி திமுகவுடைய சர்வைவலுக்கு அது இன்றைக்கு மெகா கூட்டணியா தமிழ்நாட்டில் வேற யார் மெகா இருக்காங்க? மெகா கூட்டணி அமைப்பதுக்கு வேற கட்சி யார் பாக்கி இருக்கு? பாக்கி இருக்கிற கட்சி பிஜேபியும் காங்கிரஸ் தான். வேற என்ன கட்சி பாக்கி இருக்கு மெகா கூட்டணி அமைக்க? இப்ப சூழ்நிலை பாட்டாளி மக்கள் கட்சி ஆமா இவ்வளவுதான் இருக்கு, அவங்க வரப்போறது இல்ல. இப்ப மெகா கூட்டணி அமைக்கிறதுக்கு அவர் யாரோட போவார்? தமிழ்நாட்டுல காங்கிரஸோட தான் போகணும். அதுதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை யதார்த்தத்தை இருக்கு. அப்ப யதார்த்தம் இப்படி இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ளாமல் காங்கிரஸால் அவர்கள் கட்டார்கள்னா இவர்களாலையும் தான் காங்கிரஸ் கட்டார்கள்.
இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸால திமுக கெட்ட பேர் வந்த மாதிரி 2G ஸ்பெக்ட்ரம் பிரச்சனையால காங்கிரஸுக்கு ஆல் இந்தியா லெவலில் கெட்ட பேர் வரத்தான் வந்துச்சு. 2 பேரும் கூட்டணியில் இருக்கும்போது ஒருத்தர் தவறுக்கு இன்னொருத்தர் பாதிப்பது என்பது கூட்டணி தர்மங்களில் ஒன்று, அது தவிர்க்கவே முடியாது. நீங்க இந்த மாநாட்டில் பேசக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசியதுல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. அந்த முக்கியத்துவம் கொடுக்கறதுலேருந்து பார்க்கும்போது மிகவும் ரொம்ப தனியாக தெரிஞ்ச பேச்சு வந்து திருமாவளவனுடைய பேச்சு. இது சாதாரணமாக 5 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இதை பார்க்காதீர்கள், இது அரசமைப்பு சட்டத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு ஆட்சியை அமர்வதற்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவருடைய ஃபோக்கஸ் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி மேலேயும் பிஜேபி ஆட்சிக்கு வரோடாமல் செஞ்சிடணுங்கிறது மேலேயும் அவருடைய ஃபோக்கஸ் இருந்தது. அவர் மாநில அரசியலை பற்றி அவ்வளவாக பேசவே இல்லை. ஆனால் திமுக தலைவர்கள் பேசும்போது, கலைஞர் கடைசியாக நிறைவுரையாற்றும் போது அவருடைய கவனம் முழுக்க மாநில ஆட்சியின் மேலே இருந்தது. இந்த இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருமாவளவனுக்கு வந்து தலித் இயக்கத்தை வழிநடத்தக்கூடியவருங்கிற விதத்தில் நிச்சயமாக ஒரு இந்துத்துவ அமைப்பு அடுத்து ஒரு பாசிச அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஏற்கனவே ஒரு தனிநபரை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து பிரதமர் முறையிலிருந்து அதிபர் முறைக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடிய போக்கு, இதெல்லாம் நிச்சயமாக தலித் இயக்கம்ங்கிற அடிப்படையில் கவலை தரக்கூடிய விஷயங்கள்ங்கிற போது அவர் அதில் அழுத்தம் கொடுப்பதுங்கிறது எந்த ஆச்சரியமும் இல்லை. அவரை பொறுத்த மட்டும் அவருக்கு உண்மையில் பிரதானமான எதிர்ப்பு என்பது ஜெயலலிதா எதிர்ப்பாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான அளவில் சித்தாந்த ரீதியாக தலித் அமைப்புகள் வந்து நிச்சயமாக இந்துத்துவம் போன்ற மதவாத சக்திகளுக்கு எதிராகத்தான் கடுமையாக இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு மதவாதம் தான் உங்களுக்கு தலித் ஒடுக்குமுறைக்கும் ஊற்றுக்கண்டா இருக்கு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முழுக்க வர்ணாசிரமம் என்பதே மதவாதத்தோடு உள்ள ஒன்றோடு ஒன்று பிணைந்த விஷயம்தான். அதனால் அதில் அவர் சித்தாந்த ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக பார்ப்பதில் எந்த ஆச்சரியமும் கிடையாது. ஆனால் திமுக தலைவரை பொறுத்த மட்டும், அவருடைய கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் பிரதானமாக இருக்கக்கூடியது ஆளுங்கட்சியான ஜெயலலிதாவை பற்றி பேச வேண்டிய அவசியம்தான். ஆனால் இவர் சரியாக இவருடைய தேவைப்படி பேசுகிறார், அவர் அவருடைய தேவைப்படி பேசுகிறார். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பாருங்க, முதல்ல வந்து இந்த கூட்டணி சம்பந்தமான ஒரு முடிவை ஆரம்பத்திலே அறிவித்த ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். அது திமுக வந்து ஒருவேளை பாஜகவோட போச்சுன்னா நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு அவர் 2-3 மாதத்துக்கு முன்னாடியே அவர் சொன்னார் வந்துட்டு. அந்த விதத்தில் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கி அவர் வந்து தான் மாநாட்டில் பேசியிருக்காரு. அப்படி பார்க்குறப்போ திருமாவளவனோட ஸ்டாண்டுங்கிறது ரொம்ப கொள்கைபூர்வமான தெளிவான ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு. அதன் அடிப்படையில் ரெண்டாவது, அவர் எப்படி பார்த்தாலுமே மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் திமுக அணியில் நம்ம இருக்கிறது வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப பெட்டர்னு அவர் நினைக்கிறது வந்து ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அவருக்குமே வேறு சாய்ஸ் கிடையாது அதில் வந்து. அதனால இது ரொம்ப ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த இதில் பேசும்போது திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி வந்து பேசுகிறார். அவர் வந்து பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ், மிக குறிப்பான ஒரே ஒரு வாக்கியம் வந்து யதார்த்த நிலைமைகளுக்கு மாறாக இருக்குது, அல்லது வேறு ஏதேனும் ஒரு அவருடைய அஜெண்டாலேருந்து அவர் பேசுகிறாருங்கிற எண்ணத்தை கொடுக்குது. ஊடகங்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்புக்கு எதிராக அவர் பேசுகிறார். பேசும்போது சொல்கிறாரு, ஊடகங்களின் உரிமையாளர்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஊடகங்களுடைய உரிமையாளர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அங்கே உள்ளே வேலை செய்கிறது யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சை பார்ப்பனர்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதாவது ஊடகங்களுக்குள்ள பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிக பெரும்பான்மையான ஊடகங்களில் என்ன சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அந்த யதார்த்த நிலைக்கு மாறாக, அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஊடகங்களில் மட்டுமே உள்ள பணியாற்றக்கூடியவர்களுக்கான சுதந்திரம் இருக்குது, மற்ற இடங்களில் நிலைமை வேற இருக்கும்போது இப்படி சொல்வதனுடைய பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஒட்டுமொத்தமாக ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் அச்சா இருந்தாலும் வேறு ஊடகங்களாக இருந்தாலும் அதில் எங்கேயுமே வந்து கருத்து சுதந்திரம் என்பதோ வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பதோ எப்போதுமே இரண்டாக பிரிந்து தான் இருக்குது. உரிமையாளர்களுடைய சுதந்திரம், பணியாற்றவர்களுடைய சுதந்திரம் என்பது. பணியாற்றவர்களுடைய சுதந்திரம் என்பது எப்போதுமே எப்படி வரையறுக்கப்பட்டிருக்குன்னு நான் உதாரணம் சொல்கிறேன். இந்த முளையில் கட்டப்பட்ட கயிறில் கட்டியிருக்கிற மாடு மாதிரி தான். ஒரு மாடு முளையில் கட்டப்பட்டிருக்குன்னா அந்த மாடு எவ்வளவு தூரம் அந்த வட்டத்தில் மேய முடியும்னு பார்த்தீங்கன்னா அந்த கயிறின் நீளத்தை பொறுத்தது. இந்த கயிறின் நீளம் ஒவ்வொரு மாட்டுக்கு வெவ்வேறாக இருக்கலாம், வெவ்வேறு ஊடகத்தில் வேறாக இருக்கலாம். இந்த கட்டப்பட்ட மாடுகள் மாதிரி தான் ஊடகத்தில் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்ட கயிறு இருக்கிற போது கொஞ்சம் அதிகமான வட்டத்துக்குள்ள அவர்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கு. குறைவான கயிறில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய ஊடகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி 2 விதமான போக்குகள் எல்லா காலத்திலும் ஊடகங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. என்ன, இதான் யதார்த்த நிலைமை. இது கருத்து நிலை சமூகத்தில் மாறத்தான் இது பிரதிபலித்து மாற முடியும். சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதிக்கான குரல் ஊடகங்கள்ல எல்லா இடங்களிலும் பரவலாக இன்னும் பிரதிபலிக்கிற போதுதான்
இதில் மாற்றங்கள் வர முடியும். இல்லை, அதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். பொதுவாக வந்து ஊடக முதலாளிகளுக்கு ஒரு கருத்து நிலை இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒரு ஊடகத்தில் வர்ற எல்லா செய்திகளையும் அல்லது எல்லா விதமான சார்பு நிலைகளையும் அவங்க டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கப்போ சமீப காலத்தில் மோடிக்கு ஆதரவா பிஜேபிக்கு ஆதரவா ஊடகங்கள் ஒரு பெரிய ப்ரொபகண்டா முன்னெடுத்துட்டு போகிறாங்க. அது ஊடக முதலாளிகள் மட்டும் எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு நான் நம்ப தயாராக இல்லை. பல ஊடகங்களில் வந்து ஹையர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சார்பு நிலை இருக்குது. அந்த சார்பு நிலையை அவங்க பல்வேறு லெவலில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. வந்துட்டு ஒரு ஏட்டஸ் லெவல்லையோ மற்ற லெவல்லையோ முக்கியமான தரப்பில் எல்லாமே சமூக நீதிக்கு எதிராக அல்லது பிற்போக்கு சக்திகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சக்திகள் இருக்காங்க. அது ஜாதிய ரீதியான அம்சங்கள் அதில் இருக்குது. இந்த யதார்த்தத்தை நீங்கள் ஒவ்வொரு ஊடகத்தையும் நீங்கள் உற்று கவனிச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். விதிவிலக்குகளை பற்றி நம்ம பேசலை. ஆனால் பெரும்பான்மையாக இன்னைக்கு ஊடகங்களில் யாருக்கு சார்பான ஒரு லாபி உருவாக்கப்படுது, கருத்து கணிப்புகளில் யாருக்கு ஆதரவான ஒரு விஷயம் உருவாக்கப்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. நீங்கள் சொன்னதுக்கு மாறாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சுருக்கமாக உங்கள்கிட்ட இருந்து மட்டும் விளக்கத்தை கேட்டு நிறைவு செய்கிறேன். நீங்கள் சொன்னதுக்கே மாறாக பல ஊடகங்களில் சமீப காலமாக உள்ளே பணியாற்றி கொண்டிருப்பவர்களை புறக்கணிப்பதும் அல்லது பதவியிலிருந்து தூக்குவதும் அல்லது அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிப்பதுமான செய்திகளையும் அந்த செய்திகளை வந்து நீங்க பலரோட பகிர்ந்துக்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த நீங்க பகிர்ந்து கொண்ட அந்த செய்திக்கும் இங்கு இவர் பேசியதற்கும் இடையில வந்து ஒரு முரண்பாடு தெரியும். இல்ல, முரண்பாடு இல்லை. ஏன்னு கேளுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஊடகமே வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா மாறிடுச்சு. இது ஏதோ ஒரு கயிறை வச்சுக்கிட்டு யாரோ கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயமா இல்லை. சிலர் விக்டிமைஸ் பண்ணப்படுறாங்க தங்களுடைய கருத்துக்களுக்காக. அதே சமயத்துல மேனேஜ்மெண்ட்டுக்கு எந்த நிலைப்பாடு இல்லாத சமயத்தில் கூட உள்ள இருக்க ஆட்கள் வந்து சிலருக்கு சார்பாக செயல்படுறதுங்கிறதையும் அவங்க பண்றாங்க. வந்துட்டு இது எல்லாமே நம்ம முன்ன இருந்த மாதிரி கிடையாது. நம்முடைய ஊடக கட்டப்பு அது ரொம்ப பிரமாண்டமா மாறிடுச்சு. அதனால சார்பு நிலைகளை எடுத்து ஒருத்தர் தந்திரமா செயல்பட முடியும்னா கண்டிப்பா பண்ண முடியும். அதை அந்த ஊடக முதலாளி மட்டும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக பொது கருத்துக்கள் நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.